நான் முடிக்கிறேன் கொஞ்சம் சுருக்கமாக. எதிராக இன்றைக்கு தமிழக முதல்வர் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்ததுல ஆளுநர் என்னென்ன செய்ய வேண்டியதை செய்யலை, செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சாருங்கிறத நம்ம பேசி ஆகணும். பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் ஏறத்தாழ 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் மாணவர்களுக்கு பட்டம் கொடுக்காம அவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இந்த தமிழ் மாணவர்கள் துன்பப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும், அவர் செய்ய வேண்டியதை செய்யலை. இன்றைக்கு 6 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறாரு. மேலும் அப்படி ஒரு பல்கலைக்கழகம் தான் அண்ணா பல்கலைக்கழகம். அதனால தான் ஒரு துணைவேந்தர் இல்லாத இடத்துல தான் மிகப்பெரிய தவறு சமீபத்தில் நடந்துச்சு. இதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு பல முறை உங்களுக்கு உச்ச நீதிமன்றம் இவரை கொட்டி இருக்கு. என்ன காரணம்? பேரறிவாளன் விடுதலை விஷயத்துல எவ்வளவோ வாய்ப்பு இருந்தும் கூட அவர் செய்யாதனால நீ விடுறீங்களா நாங்க விடவான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு உச்சநீதிமன்றம் போச்சு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இவர் செய்ய வேண்டியதை செய்யல. அதே மாதிரி நிதியை கேட்கணும், அதை கேட்கல. தமிழ்நாட்டுடைய கவர்னர், தமிழ்நாட்டுடைய சம்பளத்தில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார், அதை அவர் கேட்கல. அதே மாதிரி அவரு இந்த மக்களுக்கு உள்ள சட்டத்திட்டங்களை பத்தி பேசாம சம்பந்தமே இல்லாம இவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே தமிழ் மக்களுக்கு எதிராக இருக்கு, தமிழ் மக்களுக்கு ஊறு விளைவிக்கக்கூடியதா இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை திமுக வேணா இவர் வைத்துக்கொண்டு அதிகமாக வாக்களை பெறலாம்னு சொல்றது கூட ஒரு அவங்களுடைய நிலைப்பாடு. இது போன்ற ஒரு மத வெறி, சாதி வெறி உள்ள ஒருவர் திருவள்ளுவரை காவி அடையாளப்படுத்துவதும் வள்ளலாரை எத்துணையும் பேதமுறாய் எவ்வுயிரும் தம்முயிர் போல் உள்ளே ஒத்துரிமை உடையவராக வைக்கின்றார் யாவர் சொன்ன அந்த வள்ளலாரையும் காவி பூசுவது என்று தமிழக மக்களுடைய கலை பண்பாடு மதங்களிலே தலையிடக்கூடிய ஒருவரை வெகு விரைவில் நீக்க வேண்டும் என்பது. ஏன்னா ஏற்கனவே 6 மாசமா அவர் எக்ஸ்டென்ஷன்ல இருக்காரு, அது எக்ஸ்டென்ஷன் கூட கொடுக்கல. இவர் கவர்னராகவே இல்லை, ஆனா எந்த அடிப்படையில் அவர் கவர்னரா இருக்காருன்னு தெரியல. இவ்வளவு ஒரு மோசமான ஒரு மத்திய ஆட்சி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய அந்த இது கூட இல்லை. இந்த இவருக்கு பதவி நீட்டிப்பு கொடுக்கணும் கூட இல்லாம இவ்வளவு மோசமான ஒரு சூழல்ல ஒன்றிய அரசும் இந்த ஆளுநரும் நடந்து தமிழ் மக்களுக்கும் தமிழருக்கும் எதிராக இருக்கிறார்கள்.